நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மாசாணி அம்மன் கோயில். மாசாணி அம்மன் கோயில் இங்கே என்ன ஃபேமஸ்னா, இங்கே வந்து அம்மன் வந்து படுத்த நிலையில் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே படுத்த நிலைமையில் உள்ள அம்மனை பார்க்கறதுனா இங்கே மட்டும் தான் பார்க்கலாம். அது இல்லாமல் இதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, மயான அம்மன். என்ன காரணம்னா 17 அடி உயரத்தில் அம்மன் படுத்திருக்க நிலையில் இருக்குது. நெத்தியில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின் வச்சு இது வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா இங்கே வந்து பேய் பிசாசு இது மாதிரி பிடிச்சவங்க, மணலில் சரியில்லாதவங்க, டிப்ரெஸில் இருக்கவங்கலாம் வந்துட்டு போனால் ஒரு நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. பில்லி சுலை எல்லாம் தான் நேர்த்திக்கடன். என்ன நேர்த்திக்கடன்? மிளகாய் அரைச்சி தேய்ச்சி எதாவது செய்கிறாங்க. அதை செஞ்சால் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் பொள்ளாச்சி பக்கம் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலில் வந்து அருள் பெற்று போங்க. வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது? எல்லாமே விசேஷங்கள் தான். அந்த கோயிலுக்கு வந்தாலே எல்லாமே விசேஷங்கள் நடக்குதுங்கிறாங்க. இப்போ அண்ணன் சொல்லியிருக்காரு, அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தோம் பார்க்கறதுக்கு. நான் சொன்னாலே வந்தீங்க? உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீ சொன்ன, அதனால நாங்கள் வந்தோம். எல்லாரும் வாங்க, அது மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். எல்லாம் நடக்கும் வாங்க. இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கு மாசாணி அம்மன் கோயில்னு. லொக்கேஷன் அதுதான். இப்போ பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர். எல்லாம் வந்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து மாசாணி அம்மன் அருள் பெற்று போங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.